ராஜ்மா கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் நான் ராஜ்மாவை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அந்த குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அது கூடயே போட்டுட்டு நல்லா ஒரு 4 விசில் வேக வச்சு நான் ராஜ்மாவை எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நான் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிட்டு வேக வச்சிருக்க ராஜ்மாவையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நிறையா ப்ரோட்டீன் இருக்கிறதுனால மார்னிங் சப்பாத்தி கூட இதை பேர் பண்ணி சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது ஏற்ற ஒரு டிஷ் தான். அவ்வளோதான். கோரியண்டரை தூவுனா நம்மளோட ராஜ்மா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.